விஜய் பெற்றுள்ள வெற்றி வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். அண்ணன் வின் பண்ணிட்டாரு. திமுகல இருந்து அவங்க வீட்டுல இருந்து ஓட்டு போட்டாங்கன்றது நாங்க கண்கூடா பாத்துறோம். எதிர்கட்சியா கூட யாருக்கும் இப்ப வாய்ப்பு கிடையாது. ஒன்னே ஒண்ணு மறந்துடாதீங்க, எங்களை மட்டும் மறந்துடாதீங்க. அண்ணன் எல்லாரும் முகத்துல கரிய பூசிட்டாரு. 234 தொகுதியிலும் நம்பி இருக்கலாம்னு சொல்லிட்டாரு அவரு. நீங்க கேட்டீங்க வரலாறு திரும்பிச்சிங்களா? இப்போ ஸ்டாலின் சார் இப்படி சொன்னாரு தெரியுங்களா? நாங்க வந்து சொல்லுவோம், ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்களுக்கு ஒண்டிதான் இது எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம்னு தெரியும். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எங்க அண்ணன் ஜெயிப்பாரு, நாங்க ரொம்ப 100% நம்பணும். எங்க அண்ணன் வின் பண்ணிட்டாரு. ஏன்னா பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்களுக்கு ஒண்டிதான் இது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு தெரியும். நாங்கள் நைட்டில் கடை விற்றுட்டு நாங்கள் வீட்டுக்கு போகும்போது ரொம்ப பயத்தோடு போவேன். இதுக்கப்புறம் எனக்கு அந்த கவலைலாம் இல்லவே இல்லை. எங்கள் அண்ணன் முதல்ல அதை தான் தடுப்பாருன்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் ரொம்ப நம்புகிறோம், எங்கள் அண்ணன் செய்வார். இப்போ இல்லை, எப்போவுமே அண்ணன் மட்டும்தான். நான் அப்பத்துலேருந்து நான் எல்லா மீடியாவில் சொல்லிட்டு தான் இருக்கேன். எங்கள் அண்ணன் ஒண்டி தான் எப்போவுமே. இதுக்கப்புறம் எதிர்கட்சியாக கூட யாருக்கும் இப்போ வாய்ப்பு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்னன்னு ஒருத்தவங்க சொன்னாங்க, விஜய் இந்த வருஷம் இல்லை, இந்த வாட்டி இல்லைனாக்கா இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கே அவர் தடை தெரியாத பண்ணுறோன்னு சொன்னாங்க. அண்ணன் எல்லாரும் முகத்தில் கரிய பூசிட்டாரு. எங்கள் அண்ணன் இனிமேல் எங்கள் அண்ணன் மட்டும்தான். ஏன்னா எம்ஜிஆர் கூட்டணியில் தான் ஃபஸ்ட்டு எலெக்ஷனு கூட்டணியில் தான் வின் பண்ணியிருக்காராம் அவரே. எங்கள் அண்ணன் தனிச்சியாக எங்களை அவர் நம்பினார், நாங்கள் அவரை நம்பி ஓட் பண்ணியிருக்கோம். எங்கள் அண்ணன் எல்லாத்தையும் மாற்றுவார், இனியும் எல்லாத்தையும் மாற்றுவார். அடுத்த சிஎம் அவர் தான், அடுத்த முதல்வர் அவர் தான். இந்த வெற்றி நீங்கள் எதிர்பார்த்தீங்களா? இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது எதிர்பார்த்தீங்களா? அவர் இதுக்கு மேலே பயங்கரமாக செய்வார். சொல்ல முடியல. பார்த்து நிற்கிறேன், நியூஸ் பார்த்து நிற்கிறேன். விஜய் தான் எப்பவுமே சிஎம். ஆனா இந்த ஒரு வெற்றி பயணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு டிவிகே கட்சியுடையது. முதல் முறை தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க. முதல் முறையே பயங்கர பாசிட்டிவ். நிறைய பேர் வந்து சொன்னாங்க 10 இடம் கூட ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்ற கருத்து கணிப்புகள் இருந்தது. சில கருத்து கணிப்புகள் இன்னும் கீழே இருந்தது. ஆனா எல்லாத்தையும் புரட்டி போடுற அளவுக்கான ஒரு வெற்றி, ஒரு புதிய ஒரு சரித்திரத்தை உருவாக்கி இருக்காங்க. இது எப்படி இருக்கு? எங்க தளபதி ஏற்கனவே நம்பி கொடுத்துட்டாருண்ணா. 234 தொகுதியிலும் நம்பி இருக்கலாம்னு சொல்லிட்டாரு அவரு. கான்பிடன்ஸ் சொல்லிட்டாரு. 40 கட்சி இருக்குண்ணா. 40 கட்சியும் நின்று ஒரே ஒரு தளபதி தான், ஒரே ஒரு மூஞ்சி. அவர் ஜெயிப்பார் நம்பிக்கை எங்களுக்கு இருந்தது. அவர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு வருவார், எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க, வீட்டுக்குன்னு எல்லாம் ஒரு திமுகலேருந்து அவங்க வீட்டில் இருந்து ஓட்டு போட்டாங்கன்றது நாங்கள் கண்கூடா பார்த்துட்டோம். திமுகலேருந்து இங்கே எவ்வளோ பேர் அவங்க எல்லா விஷயம் தான் போட்டாங்க. அதனால் எங்களுக்கு நம்பிக்கை 100% எங்களுக்கு இருந்ததுண்ணா. தளபதி கம்பல்சரி வருவாருன்னு தனியாக வந்து நிற்பாருண்ணா. இனிமேல் தளபதி தான், இனிமேல் யாருமே கிடையாது. ஒரு விழிப்புணர்வோட புதுசாக ஒருத்தர் நாட்டுக்கு வந்தால் நல்லது நடக்கும். எப்போவுமே என்ன சொல்கிறது, இவங்க தான் வரணும், இவங்க தான் செய்யணும்னு இல்லாமல் புதுசாக ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கையோடு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நல்லதாக நடக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். கண்டிப்பாக எல்லாருடைய எதிர்பார்ப்பு நம்பிக்கை அவர் வீணாக்க மாட்டார், செய்வார். என்ன முக்கியமான விஷயம் வந்து அவர் உடனே அட்ரஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த விஷயத்தை அவர் வந்து உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அவர் நிறைய என்ன சொல்கிறது, எதிர்ப்பு வந்து நிறைய அவர் பின்வாங்குற மாதிரி சூழ்நிலைலாம் ஏற்பட்டுச்சு. ஆனாலும் அவர் வந்து ஒரு நம்பிக்கையோட மக்கள் மேலேயும் சரி, மக்கள் அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை, நிறைய நம்பிக்கை.
இப்போ உங்களுக்காண்டி நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டு உங்களை வர வச்சிட்டோம். இந்த இடம் வந்து உங்களுக்கு கோட்டைன்னு சொன்னீங்க, எங்கள் மனசுலேயே எல்லா மனசுலேயும் படுறியாக பிடிச்சிட்டிங்க. ஆனால் ஒன்று மறந்துடாதீங்க, எங்களை மட்டும் மறந்துடாதீங்கன்னா நீங்கள் எங்கே வேணாலும் உங்களை சொன்னீங்க ஈஸியாக பார்த்துடலாம் பெரம்பூரில். நாங்கள் ஈஸியாக கூட பார்க்க வேணாண்ணா, ஈசிஆரில் வந்து எங்கள் மனுவை வந்து கொடுத்தோன்னா அதுக்கான ஒரு முடிவை வந்து நீங்கள் எடுக்கணும்ண்ணா. அந்த மனுவை பார்க்குறதுக்கு நீங்கள் 10,000 பேர் உட்காந்து வச்சாலும் சரி அந்த மனுவை பார்க்கறதுக்கு. ஆனால் நீங்கள் அந்த மனுவை பார்க்கணுண்ணா. எப்படின்னா உங்கள் லேப்டாப்பில் பார்க்கணும், இல்லைன்னா பேப்பரில் படிப்பீங்களா தெரியாது. நீங்கள் 10 பேர் வச்சு பார்த்தாலும் சரி, ஆனால் உங்கள் கண்ணில் அந்த மனுவில் பார்த்துட்டு நீங்கள் ஈசிஆர்லேருந்து எங்கள் இடத்துக்கு வந்தீங்க. இப்போ நாங்களே ஈசிஆரில் வந்து எங்கள் மனுவை கொடுப்போம். கண்டிப்பாக இந்த ஊர் பக்கம் மாதம் வந்தாலும் சரி, நீங்கள் வரலன்னா கூட நாங்கள் ஈசிஆரில் வந்து தரோம். நீங்கள் வந்து எங்கள் மனுவை வந்து ஏற்றுக்கொள்ளணும். கண்டிப்பாக எங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டிங்க. இனிமேட்டில் உங்களை விட்டால் எங்களுக்கு யாரும் இல்லாத மாதிரி நாங்கள் ஆகிட்டோம். எங்களை விட்டால் நீங்களும் எங்கள் அண்ணனை மாதிரி ஆகிட்டீங்க. எங்கள் வீட்டில் இருக்கிற ஒய்ஃபு சரி, பாப்பா சரி, எல்லோரும் உங்கள் அண்ணன் ஒரு மாமாவாக நினைக்கிறோம். அதனால் எங்களுக்கு ஆண்டி கொஞ்சம் ஆதரவு தாங்க. நீங்களும் ஜெயிச்சிட்டிங்க, சந்தோஷம், வாழ்த்துக்கள், ஹாப்பி. ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தளபதி விஜய் அவர்களை தமிழ்நாடு முழுவதும் செலிப்ரேட் பண்ணாலும் தளபதி அவருடைய தொகுதியா இந்த பெரம்பூர் தொகுதி அப்படிங்கிறது இருக்கு. ஸோ அதில் எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்க இந்த மக்கள், பெரம்பூர் மக்கள்? ரொம்ப ஹாப்பி. அவர் வெளியே இடத்துல ஜெயிச்சாரோ இல்லையோ நம்மளுக்கு வேணாம். அவர் சொன்னார், என் இடத்துல நான் எங்கள் அண்ணனுங்க நம்ம வீட்டில் ஒரு பிள்ளையா நான் வருவேன்னு சொன்னார். அதே மாதிரி நாங்கள் வர வச்சுட்டோம். இனிமேட்டில் நீங்கள் எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு தெரியும், அப்புறம் அந்த கடவுளுக்கு தெரியும்ண்ணா. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, மக்கள் தானே மன்னர்களே உனக்கு கட்ட வரனா. ஆண்டுகளாக திராவிட மாடல்னு சொல்லி ஏமாற்றி இந்த தமிழ்நாட்டையே குட்டிச்சவரை ஆக்கின திமுகவை, தீய சக்தி திமுகவை அகற்றிட்டு இனி தமிழகமே வேறு மாதிரி ஆக போகுது. மற்ற இந்தியாவில் தமிழ்நாடு முன்னிலை விட உலகத்திலேயே தமிழ்நாடு முதலிடம் வகிக்கும்ட்டு நாங்கள் அடித்து சொல்கிறோம். எங்கள் தளபதி கண்டிப்பாக செய்வார். உங்க விஜய் உயிரன வரனா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா, உங்க விஜய் எளியவன் குரல்னா, உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா.
வரனா அதாவது நாங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் தளபதி சொன்ன மாதிரி ஒரு பேரே ஒரு வரலாறு தான். வரலாறு திரும்பிச்சிங்களா இப்போது, அவ்வளோதான். வேறு நாங்கள் தளபதியை பற்றி நாங்கள் சொல்கிறது ஏன்னா கிட்டத்தட்ட நாங்கள் 16-20 வருஷமாக நாங்கள் உழைச்சிட்டு இருக்கோம் தளபதிக்காக. கிட்டத்தட்ட 16-20 வருஷமாக உழைச்சிட்டு இருக்கோம் நாங்கள். எதுக்காக? இந்த 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 ஒரு மனுஷன் இந்த வெற்றிக்காக மட்டும்தான். புரியுங்களா? இந்த வெற்றியை நாங்கள் மகுடமாக சூட்டிட்டோம், அவ்வளோதான். ஜென்ரலாக சொல்லணும்னா இதுதான். சிம்பிளாக சொல்லணும்னா எங்கள் ஆள் ஃபர்ஸ்ட் பால்லே 6 அடிப்பார், அவ்வளோதான். ஸ்டாலின் சார் இப்படி சொன்னார் தெரியுங்களா, நாங்கள் வந்து சொல்லுவோம், நாங்கள் பீஸ்ட் மாதிரி இப்படி செய்வோம் நாங்கள், சரிங்களா? கண்டிப்பாக இதுக்கப்புறம் அவங்க அதில் பாதாளத்துக்கு கூட போவாங்க. அது நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்கள் இன்னைக்கு தீர்ப்பு பயங்கரமாக கொடுத்துட்டாங்க, சரிங்களா? நிறைய விஷயம் இருக்குது சார். ஆக்சுவலாக வந்து லேடிஸ் பாதுகாப்பு, டிஎம்கே வந்து பார்த்தீங்கன்னா 2.5 வயசு குழந்தைங்களை கற்பழிக்கிறதுலேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க, சரிங்களா? நிறைய ஊழல், கோடிக்கணக்கான ஊழல் நிறைய இது பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஊழல்லேருந்து எல்லாத்தையும் மீட்கிறதா எங்கள் தளபதி வந்திருக்காரு, சரிங்களா? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.